இப்போ வந்து ஒரு தீரம் சொல்லிக்கிறேங்க. எஃப் வந்து கன்டினியூஸ். எஃப் கன்டினியூஸ்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். கன்டினியூஸ் ஆன் ஏ, பி. அப்படின்னா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் அண்ட் கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்டு எண்ட் பாயிண்ட்ஸ், மிட் பாயிண்ட், அப்ராக்சிமேஷன் அப்ரோச் டு ஒன் அண்ட் சேம் லிமிட். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க? எண்ட் பாயிண்ட்ஸ் யார்? ஏவும் பியும் எண்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் மிட் பாயிண்ட்னா யார்? ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2. இதுதான் வந்து அப்ராக்சிமேஷன் ஒன் சேம் லிமிட். அந்த ஒன் சேம் லிமிட் இங்கே சொல்லிக்கிறாங்க as சென்டர்ட் ஸ்ட்ரீம் ரெடி. இதை வந்து இந்த சொல்லிக்கிறத வந்து இன் தியரிட்டிக்கலாக சொல்லிக்கிறாங்க. இது வந்து எண்ட் பாயிண்ட் வந்து பி வச்சு, இது வந்து எண்ட் பாயிண்ட் வச்சு ஏ வச்சு சொல்கிறாங்க. இது வந்து மிட் பாயிண்ட் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2 இதை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதர்வைஸ் இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா என் டென்சிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ரைட் ஹேண்ட் பாயிண்ட்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்ஸும் அண்ட் மிட் வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே மெயினாக சொல்கிறாங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இது பார்க்கும்போது என்னாவும் என் வந்து பைனைட்டாக இருக்கும்போது எல்என், எம்என் அண்ட் ஆல்சோ ஆர்என் இது மூணுமே டிஃபரெண்ட் வேல்யூ கிடைச்சிது. இது நேற்றுக்குள்ள லாஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது. பட் என் டென்சிட்டி இன்ஃபினிட்டிங்கும் போது எல்லாமே சேம் வேல்யூ தான் வரும், டிஃப்ரெண்ட் வேல்யூ வராதுங்கிறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பவர் சம்ஸ். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது என்ன சொன்னீங்கன்னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். இதுக்கு பேர் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அதனோட ஃபார்முலா என்னென்னா இதுதான் ஃபார்முலா. மெயினாக இதை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் உங்கள் புக்கில் பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. சேம் ஐடியா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா. சம் ஆஃப் த கியூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவேன், அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெஃபர் பண்ணி போட்டுங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் மெயின் கான்செப்ட். சரியாப்பா? இதில் என்னது டவுட் இருக்குங்களா இப்போ வரைக்கும்? இல்லை சார். சரி, அப்படி இல்லைங்கும் போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வேணும். இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ஆர்என்னோட ஃபார்முலா தெரியும். அந்த ஆர்என்னோட ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறாங்க. ஆர்என்னோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்என்னோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சினாலும் அதை அப்படியே இன்செர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர்என் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபைண்ட் ஆர்என். ஸோ யூசிங் ஆர் டு என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா இங்கே இன்டர்வல் சொல்லல, அப்போ என் வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இது 0 to 4 இன்டர்வல். 0 to 4 இன்டர்வல் அந்த கருவோட இது வந்து நம்ம கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி பார்ட்டை டிவைட் பண்ணுறோம், கட் பண்ணுறோங்கிறது. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டெல் எக்ஸ் வேணும். டெல் எக்ஸோட வேல்யூ என்ன? 4 minus 0 over infinity. Minus n 4 over n. 4 divided by n. இதுதான் டெல் எக்ஸ் வேல்யூ. இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமை ஆட் பண்ணிட்டு போடணும். ஒவ்வொரு டைமாக பொறுமையாக பார்த்துக்குங்க, டவுட் இருந்தால் கேட்டுங்க. சரிங்களா? நம்மளோட மெயின் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் பண்ணி என்ட்ரி பண்ணி கொண்டு வருவோம். அது எப்படி ஆட் பண்ணி கொண்டு வராங்க ஆல்ரெடி தெரியும். டெல் எக்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. இது எவ்வளோ டைம் ஆட் ஆகும் நமக்கு தெரியாது, ஜென்ரலாக இந்த டைம் ஆட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே, எஃப் ஆஃப் எக்ஸ்ஜே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஏவோட வேல்யூ வைப்பாங்க 0வா? நல்லா பார்த்துங்க, ஏவோட வேல்யூ இது. ஏவோட வேல்யூ என்ன? 0 அண்டு பியோட வேல்யூ 4. ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 4. சரிங்களா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? ஏ ப்ளஸ் ஜே. ஜேங்கிறது நம்ம சம்மேஷன் அப்ளை பண்ணுவோம், அது ஜேங்கிறது பிரச்சனை கிடையாது. டெல் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 4/n இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 4/n. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4j by n. எஃப் ஆஃப் 4j by n தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோன்னு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ எஃப் ஆஃப் 4j by n என்னன்னு தெரியும், 4j by n. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை, அப்படி தானே? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அந்த ஆர்என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஆர்என் ஃபார்முலா என்ன? மேலே இருக்கிறது ஆர்என் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஒவ்வொரு வேல்யூஸ் தான். சரிங்களா? அப்ளை பண்ணிடலாமா? ஓகே சார்.
அப்போ Rn சொல்லுங்க. Rn equal to del x. Del x னா 4 by n. Del x வந்து 4 by n. Summation j varies from 1 to n f of j. அப்போ summation j varies from 1 to n f of j. f of j ஓட வேல்யூ தான் நம்ம இதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ என்னாச்சு 4j divided by n. 4j divided by n. இப்போ இந்த சம்மேஷன் வந்து இண்டிபெண்டா இருக்கிறது யாருன்னா இந்த 4/n வந்து இண்டிபெண்டன்ட். ஏன்னா இங்க j தான் வேரி ஆகுது, n வந்து வேரி ஆகுது. அதனால பாருங்க j தான் வேரி ஆகுது. அதனால என்ன ஆகும், இது கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்னாச்சு 4 ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். சம்மேஷன் j வேரிஸ் ஃப்ரம் 1 to n j. கரெக்டுங்களா? ஆமா ஆமா சார். ஓகே. இது சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா. சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா இப்போ தானே பார்த்தோம். என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் என்ன ஃபார்முலா? இப்போ காமிச்ச பவர் சம்முங்க. மேலே வாங்க. சம் ஆஃப் த ஜேன்னு என்னது? எய்தர் n இன்ட்டு n + 1/2 ஆர் n ஸ்கொயர் பை 2 n/2 ப்ளஸ் n/2. ஸோ உங்கள் புக்கில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ n²/2 ப்ளஸ் n/2. எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? இல்லை சார். சரி. அப்போ என்ன ஆகும்னா இந்த n² மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு 16 வெளியே வச்சுக்கிறீங்க. n² கட் ஆயிரும் 1/2 ப்ளஸ் 1/2n. சரிங்களா? கரெக்டாப்பா? ஆமாம் சார். சரி. இப்போ என்னது என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட் n → ∞ அப்ளை பண்ண போகிறீங்க. எங்கே Rn. அப்போ Rn அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 16 கான்ஸ்டன்ட் லிமிட் n → ∞ 1/2 ப்ளஸ் 1/2n. சரிங்கப்பா? இந்த n → ∞ இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே n → ∞ இல்லை, ஏன்னா என்னங்கிற வேல்யூ சாரி என்னங்கிற வேல்யூ இங்கே இல்லை. அதனால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ n வந்து இங்கே இன்ஃபினிட்டி போடும்போது 1/∞ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ 16 × 1/2. இந்த டீம் கட்டான 8. அப்போ என்னாச்சு லிமிட் n → ∞ Rn வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 8 கிடைக்குது. இதுதான் வந்து லிமிட் சம் ஆஃப் த இன்டெக்ரல் அட் n → ∞ஓட கான்செப்ட், ஒரு பேசிக் கான்செப்ட். சரி, இதில் என்னது டவுட் இருக்குங்களா? இதே மாதிரி இந்த கான்செப்ட் ஃபுல்லாக என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அத்தனை ப்ராப்ளத்துக்கு இதே ஸ்டெப் தான்.